பகிர்வு குழு வாசகர்கள், அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கும் திரு ராஜதுரை அவர்களுக்கு எனது வணக்கம். புத்தகம் குறித்து எல்லாரும் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஏன்னா ரொம்ப அறிவார்ந்த சொற்களால், அறிவார்ந்த சிந்தனையால் ஒரு மலர்களை எடுத்து ஒரு மாலையாக தொடுத்து எனக்கு போட்டது மாதிரி நான் என்னை நானே உணர்ந்து கொண்டேன். வெகு சில இடங்களில் தான் இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்படின்னா, புத்தகத்தோட அந்த ஃபுல் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த இன்டென்சிட்டியோட நம்ம உரையாடுறது, அது வந்து எப்பவுமே இந்த பகிர்வு தோழர்களிடம் இருக்கும். அது இன்றும் எந்தவித குறைபாடு இல்லாம மிக சிறப்பாக இருந்தது அந்த இன்டென்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிறது. குறிப்பா திரு செல்வம் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து முழுக்க அந்த புத்தகத்தை ரொம்ப அருமையா அதை ஒரு ஒரு கன்சைஸ் பண்ணி ரொம்ப செழுமைப்படுத்தி பேசின அந்த பேச்சு வந்து நான் ரசித்தேன். உண்மையிலே ஒரு நல்ல உரை அது. திரு சரவணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 குறிப்பை சொல்றாரு. என்னன்னா, ஒரு சூழல் தான் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு தூண்டுகிறது. ஆமா, அது உண்மைதான். இந்த சூழல் அப்படி எங்க சூழல்னா, அது நம்மளும் நம்ம பேசுன யாரு பேசுனா, நம்ம செல்வம் சார் பேசுறாங்க நினைக்கிறேன். அந்த அந்த சூழல் குறித்து அவங்க குறிப்பிட்டாங்க. எப்படி வந்து தொடர்ந்து 2018க்கு அப்புறம் நம்ம அரசியல் சாசனம், அரசியல் அமைப்பு, இதில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அது மாற்றங்களை உருவாக்கக்கூடியதுதான். மாற்றங்கள் உருவாக்கலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அதை சொல்லி வந்து தேர்தலில் நிற்கணும், நாங்கள் இப்படி செய்வோம் அப்படின்னு. அதை குறித்து மக்கள் வந்து உரையாடணும், அதை வைத்து ஒரு வாக்கு கொடுக்கணும். அப்படியான ஒரு முறை நம்மளுக்கு இருக்கணும், நமக்கு தெரியணும். அப்படிங்கிற, ஏன்னா சூழல் வந்து அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் இதை பத்தி ஒரு ஒரு புரிதல், ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாதான் நம்ம யாருக்கு வாக்கு கொடுக்கலாம், நம்மளோட வாக்குகளை யாருக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உரையாடல் இங்கே வரும். அப்படிங்கிறதும் இந்த 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 புத்தகம் எழுதுவதற்கான ஒரு நோக்கம். அந்த நோக்கம் வந்து இந்த சூழல் தான் உருவாக்குது. அதை வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அது உண்மையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மற்றபடி நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள், கடவுள், இது தலைவர்கள் பெயர், லிபர்ட்டி, ஃப்ரீடம், இது எல்லாத்தையுமே நீங்க எல்லாம் ரசிச்சு வாசிச்சது வந்து ஒரு எழுத்தாளருக்கு இதை விட என்ன மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா? நம்மளோட எழுத்த ஒரு வந்து நம்ம எந்த எப்படி அதை ரசிச்சு எழுதணுமோ அதே ரசனையோட ஒரு ஒரு எழுத்தாளர், ஒரு வாசகரின் மனதிலையும், அதாவது என்ன சொல்றது, நான் அப்பப்போ சொல்லுவேன், என் மைண்ட்ல இருந்த அந்த ஒரு நியூரான் கனெக்ஷன் ஒரு எழுத்தை வாசிக்கிற அவருக்கும் அந்த நியூரான் கனெக்ஷன் ஏற்படுற அந்த ஒரு ஒரு சினர்ஜி, ஒரு சின்க்ரனைசேஷன் உள்ள ஹாப்பினஸ் வந்து ஒரு விவரிக்க முடியாத ஒரு இன்பம். அந்த இன்பம் தான் எனக்கு வந்துச்சு. திரு மகேந்திரன் அவர்கள் பேசும்போது ஒரு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு தீமுக்கும் ஒரு ரைட்டருக்கும் ஒரு டயலாக் இருக்கணும். ஆமா, ஒரு தீம் வந்து எப்படி ஒரு ஒரு சூழல் வந்து அந்த ஒரு தீமை கொண்டு வருதோ, ஒரு கருப்பொருளை நம்ம மனதில் கொண்டு வருதோ, அதுக்கப்புறம் அது கூட தொடர்ந்து நம்ம உரையாடுறோம். அந்த உரையாட 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 அது நம்மளை வந்து எழுத வைக்குது. அந்த அவங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, அவங்க அவங்க சொன்ன விதம், மகேந்திரன் சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு மெட்டாபிசிக்கலா இருந்துச்சு. ஒரு ஒரு உயிரற்ற ஒரு பொருள் தான் ஒரு தாட்டு. அந்த தாட்டு எப்படி ஒரு உயிருள்ள பொருளை நம்மளை வந்து ஆட்டு வச்சு என்னொன்னா உருவாகுது அப்படிங்கிற அந்த அந்த பார்வை வந்து வேற ஒரு கோணத்தை உருவாக்கிச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தீமை நான் முகவுரையில எழுதியிருப்பேன், சொல்லியிருப்பேன். இது வந்து அரசியல் சாசனத்தை திருத்துவாங்க, அரசியல் சாசனத்தில் அதை மாற்றுறாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் அரசியல் சாசனத்தின் எது அடிப்படை, ஏன் அடிப்படை, அது எதுக்கு பியூட்டிஃபுல், ஏன் அது முக்கியம் அப்படிங்கிற அந்த உணர்வு நிறைய பேர்கிட்ட இல்லை, எனக்கு இல்லை முதல்ல. ஸோ அதை குறித்தான ஒரு ஒரு புரிதல் வந்தது காரணம் வந்து திரு தொல் திருமாவோட பேச்சு தான். அதுல இருந்து தான் அவர் சொல்லும்போது, ஏன் நம்மளும் படிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு படிக்கும் போதுதான் அது அந்த நம்மளுக்குள்ள ஒரு உரையாடலை உருவாக்குது. ஒரு தீம் வந்து ரைட்டர்கிட்ட டைலாக்கா பேசி அது வந்து ஒரு திருப்பி ஒரு புத்தகமா உருவாகிற அந்த அந்த மேஜிக் அது வந்து நிகழுது.
ராதாபாய் அவர்கள் வந்து சுருக்கமா பேசுனாங்க. ஆனாலும் அந்த புத்தகம் சொல்லும் ஒரு அந்த ஆன்மாவை அழகா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேடம். இந்தியா என்றால் பெருமை கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து அஹ், ரெண்டு விதமா இருக்கு இப்போதைக்கு இல்லையா. ஒரு ஒரு தேச பக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா தேசத்தின் மீது ஒரு நேசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பக்தி அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு 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 உணர்வு. அதே மாதிரி தேசத்தின் மீதான ஒரு காதல், ஒரு பற்று அப்படிங்கிறது உணர்வு. ஆனா புத்தகத்திற்கு பிறகு நான் இந்திய தேசத்தை, இந்திய அரசியலமைப்பின் காதலனாக மாறிவிட்டேன். இதற்கு முன்னால் அதை அறியவில்லை. அதை அறிந்து படிக்கும்போது ஒரு ஒரு காதலனாக அதை என்னைக்குமே கைவிடக்கூடாது, அது எதுவுமே நம்ம கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு 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 உணர்வை பெறும் ஒரு மனிதனாக மாறிவிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ வி ஷுட் பி ப்ரவுட். ஏன்னா இது இப்போ எதுக்காக சொல்றேன்னா, 1949 நம்ம நவம்பர் மாசம் எழுதுறாங்கல்ல, முடிக்கிறாங்க. 1947 பர்மாலையும் இதே மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. நீங்க நினைவு இருந்துச்சுன்னா பாருங்க, பிஏ ராவ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருப்பேன். அதுல இந்த பிஏ ராவ்ங்கிறவர் தான் இந்த கான்ஸ்டியூஷனை தொகுத்தவர், டிராஃப்டர். இஸ் எ டிராஃப்ட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் மேன், ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட். இவர் வந்து உலகத்தில் உள்ள நிறைய கான்ஸ்டியூஷன்ல படிச்சு இந்தியாவுக்கும் உருவாக்குறாரு, பர்மாவுக்கும் உருவாக்குறாரு. ஒரே நேரத்துல ரெண்டு கான்ஸ்டியூஷனை இவர் தான் எழுதுறாரு, தொகுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தொகுக்கப்பட்டதில் உள்ள விவாதங்கள், அந்த மாற்றங்கள், அதெல்லாம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் டிராப்டிங் கமிட்டி, அம்பேத்கரின் கான்ஸ்டியூஷன் டிராப்டிங் கமிட்டி முடிவு பண்ணுது. ஆனா ஒரு 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 விளையாட்டுக்கு வந்து கோச்சின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதே மாதிரியான நபர் தான் இந்த பிஏ ராவ்ங்கிறவர், ஒரு பெரிய அறிவாளி. இவர் வந்து தான் பர்மாக்கும் எழுதுறாரு. ஆனால் பர்மா எழுதப்பட்ட 1947 கான்ஸ்டியூஷன் 1962 தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் 1976 புது கான்ஸ்டியூஷன் கொண்டு வராங்க. அது 2011 துருக்கி போட்டுறாங்க. அப்புறம் 2011 புது கான்ஸ்டியூஷன் கொண்டு வராங்க. அது 2021 அதையும் துறப்பட்டாங்க. ஸோ இது வரைக்கும் 3 அரசியல் சாசனத்தை எழுதி அதை அவங்களால் நிர்வகிக்க முடியாமல் ஒரு தேசம் வந்து எல்லா நாட்டிலிருந்து துண்டாக்கப்பட்டு, இதன் மூலமாக ரோஹிங்கா அகதிகள் நாடற்றவர்களாக, நாதியற்றவர்களாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் சாசனத்தை வந்து எந்த அளவுக்கு பக்குவமா நம்ம சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து இந்த பர்மாங்கிற ஒரு தேசத்தை பார்த்துக்கலாம். அது வந்து அந்த மக்களால் அந்த அரசியல் சாசனத்தின்படி நடக்க முடியும். ஆனா நம்ம ஊர் மக்கள், அப்புறம் நம்ம ஊர்ல உள்ள தத்துவம், நம்ம ஊர்ல உள்ள நம்பிக்கை, நம்ம ஊர்ல உள்ள அடிப்படை செயல்கள் எல்லாமே ஒரு உன்னதமா தானே இருந்திருக்கணும். அதனாலதான் இது வந்து இது இவ்வளவு நாள் நீடிச்சிட்டு இருக்கு. அப்பனா இவ்வளவு நாள் நீடிச்சிட்டு இருக்க அந்த அரசியல் சாசனத்தை நம்ம இன்னும் கண்ணின் மணி போல காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து எனக்கு தந்துருச்சு. அதே மாதிரியான உணர்வை தான் திரு செல்வமும் சொன்னாங்க. ஸோ அந்த விதத்தில் மகிழ்ச்சி. பாண்டியராஜன் சார் ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க. அந்த இசை நுணுக்கம் பத்தி சொன்னாங்கல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எழுதும் போது நம்ம அது முயற்சி பண்ணி பார்ப்போம்ல, அதே மாதிரி தான். யாருக்காவது அமேடியஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அமேடியஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து உல்ஃப்கேங் அமேடியஸ் மொசாட்டை பத்தியான ஒரு படம். இளையராஜா 50 தடவைக்கு மேல பார்த்த படம். அந்த படத்தின் ஒரு காட்சி உண்டு. அந்த காட்சியில வந்து மொசாட்டோட இசையை வந்து ஒருத்தன் வர்ணிப்பான். அந்த இசை எப்படி இருந்துச்சுன்னு. பொதுவா இசையை வந்து நம்ம கேட்போம், அது வந்து இப்படி போய் அப்படி போய் பண்ணும்போது சிலவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா வர்ணிப்பாங்க. எப்படின்னா, இது உச்ச சாதியில போச்சு, இது வந்து சி மேஜர்ல இருந்து டி மேஜர் போச்சு, இல்லைன்னா வந்து மத்தமும் மத்தியமும் மட்சமும் அட்சமும் இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா இப்படிலாம் பேசாம மனித உணர்வுகளை வைத்தே அது வந்து அது ஒரு 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 நல்ல ஒரு வசனம் அந்த அந்த கதையில வரும். ஸோ இதே மாதிரி நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சின்ன முயற்சி தான். அதுல வந்து மொசாட்டை சொல்லியிருப்பாரு. இதுல வந்து நான் ஷூபர்ட்டோட அன்பினிஷ்டு சிம்பனி அதை வச்சு சும்மா ட்ரை பண்ணதான். அது யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாண்டியராஜன் சார் பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா. ஏன்னா அதை திருப்பி 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 மாத்தி 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 எழுதி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா எழுதி எழுதி யாருக்காவது அனுப்ப அவங்களுக்கு புரியாது வாங்க, அப்புறம் திருப்பி திருப்பி எழுத
எழுதி கடைசியில் எனக்கே பிடிச்ச ஒரு இதுதான் அதில் வச்சுருந்தேன். அந்த வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ புத்தகம் என்பது ஒரு நான் ஃபிக்ஷன் என்பது ஒரு கட்டுரையின் தொகுப்பாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு கிரியேட்டிவ் நான் ஃபிக்ஷன். அதாவது ஃபிக்ஷனுக்கு உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து கூட நம்ம ஒரு நான் ஃபிக்ஷனாக செய்யலாம். அப்படி செய்யும் பட்சத்தில் ஒரு சுவாரஸ்யமான புதினம் எழுத முடியும் அப்படிங்கிறத வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதன் ஒரு முயற்சி தான் இந்த புத்தகமும். ஒரு சூழல், இங்கு இருக்கும் அரசியல் சூழல், எதிர்காலத்தில் வரப்போகும் அரசியல் சூழல், இப்படியான பல சூழல்களின் மத்தியில் இந்த இந்த ஒரு கருப்பொருள் என்னை ஒரு புத்தகமாக எழுத வைத்திருக்கிறது. அதை நீங்களாம் வாசிச்சு அதை சிறப்பாக கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். மிக்க நன்றி. பகிர்வு குழுவுக்கு என் நன்றி. அப்புறம் செல்வம் சார் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. 389ங்கிற எண்ணு தான் சரி. இந்த புத்தகத்தின் இறுதி பிழை திருத்தம் அது வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அது அந்த பிரிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க பிரிண்ட்டுக்கு போனதுக்கு பிறகு போய் சந்திச்சா என்னன்னு தெரியல. அந்த இறுதி பிழை திருத்தத்தில் 2-3 செய்திகளை சேர்த்திருந்தேன், அது வரல. அடுத்த பதிப்பிலையாவது அதை சேர்க்கறதுக்கு நான் சொல்றேன். சுட்டி காட்டி வைக்க நன்றி. எதுலயும் ஒரு சின்ன நம்பர் கூட தப்பா போக முடியாது. உங்க உங்க வாசிப்புல அவ்வளோ நுணுக்கமாக உங்க வாசிப்பு, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜயகரன், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நிர்மல் சார், அந்த சந்தேகத்தை கேட்டது பழனிக்குமார்னு சார். பழனிக்குமார் சாரா? சாரி, தெளிவுபடுத்திக்கணும்ல, அதுக்காக கேட்டேன். இல்ல நான் ஆமா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட 2-3 ஒரு ஒரு வாக்கியமே எழுதிருந்தேன். ஏன்னா இந்த புத்தகம் எல்லாம் எழுதுறதுக்கு constitution.netன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கு. அதை நான் எழுதியிருந்தேன். அந்த அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்ல, அது வந்து ஃப்ரீயா தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து எல்லா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட அந்த கலந்துரையாடல், உரையாடல், டிபேட்டு, அந்த ஹிஸ்டரி, அதாவது 1950 தானே இந்த கான்ஸ்டியூஷன். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன கான்ஸ்டியூஷன், 1920 ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. அந்த கான்ஸ்டியூஷனு, அதுக்கு இடையில உள்ள அமெண்ட்மெண்ட் எல்லாமே அவங்க ஃப்ரீயா அப்படி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா. ஸோ அது சொல்லியிருந்தேன், அதுவும் அதை இடம் பெறல. அவங்களுக்கு சொல்லணும், அடுத்த பிரிண்ட் போடும்போது தான் மாத்துங்க அப்படின்னு. மிக்க நன்றி சார். உங்களுடைய அதாவது இந்த மக்களாகிய நாமுடைய முகவுரைக்கு நீங்க வழங்கின முகவுரை இருக்குல்ல, அந்த முகவுரை படிக்கும் போதே வந்து இந்த திருமாவை பத்தி சொன்ன உடனே நான் அப்படியே நிறுத்திட்டேன், புக்கை நிறுத்திட்டு. ஆமா, அப்பப்போ நியூஸ்ல இவர் தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, தேடி இந்த ஆமா சிறப்பா சொன்னாரு அந்த திருமாவை பத்தி. அது வந்து ஒரு அது ஒரு நமக்கு ஒரு இந்த ஃபீலிங் ஏற்படுத்துது இல்ல திருமாவுடையது. சார் அந்த இது சொல்லிருந்தீங்களா, சோழம் கவிஞர் இருக்காருல்ல, சோழம் கவிஞர். ஆமா, சோழன் கவிஞர். அவர் பார்க்க போனா நீங்க சொல்றபடி பார்த்தால, அதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணி தான் போட்டிருப்பீங்க, அவர் தான் மக்களாட்சி ஏதாவது குடியரசு அந்த ஜனநாயகத்தை முதல்ல நமக்கு அங்க கிரேக்கத்துல அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு உலகத்துல அப்படின்னு வச்சுங்க. அதனாலதான் ஒரு கவிஞர் தானே உருவாக்க முடியும். ஒரு அழகான ஒரு சட்டக்காரன் எப்படி உருவாக்க முடியும்? அதான் கருத்தாக்கம் முதல்ல எழுத்தாளர்கிட்ட தான் வரும் எதுவுமே. அது வந்து நடைமுறை சாத்தியமான்னு நினைப்பாங்க, அதுக்கப்புறம் சாத்தியப்படும். இப்ப நாங்க சில சீவக சிந்தாமணியில பாத்தீங்கன்னா புஷ்பக விமானத்துல போனாங்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஆனா அப்போ விமானம்ன்றதெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு கற்பனையா கவிதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்லயும் நம்ம அதை ஸ்டடி பண்ணி அதை எப்படி பண்ணணும்னு கொண்டு வரணும். அதுக்காக நாங்க தான் கண்டுபிடிச்சோம், தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க சொல்ல முடியுமா? டாவின்சியோட டைரியிலாம் நிறைய இது ஒரு படமா வரைஞ்சி வச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கு மைண்ட்ல உள்ளது அவர் எழுதி வச்சிருக்காரு. பட் அதை இன்ஜினியரிங்கா மாத்துறதுங்கிறது அப்புறம் காலத்தின் இதுல அதே மாதிரியான ஒரு சொல்லணும். நிர்மல் சார், உங்க தமிழையா மாதிரி செல்வம் சார் ஒரு தமிழையா சார். எல்லாருமே ஆசிரியர் நீங்க எல்லாரும் வந்து உங்க தமிழையா சொன்னதுதான் நீங்க கடைசியில புக்ல எண்டா முடிச்சிருப்பீங்க. நீங்க என்ன சகோதரத்துவம்னா? இல்ல, சகோதரத்துவம்னா நான் வந்து அந்த இளையராஜாவோட அந்த சிம்பனி தான் சொல்லுவேன். அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் அது ஒன்றாக இசைக்கும் பொழுது அது அதை விடவும் ஒரு மகத்துவமான இன்னொன்றை உருவாக்கும். இதுல நான் நம்பிக்கையோட இருக்கேன்.
சார் உண்மைதான் சார். இப்ப இஞ்சி பூண்டு தனித்தனி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனித்தனி குணம் மூலிகை தரும் நமக்கு. உடல் இஞ்சி ஒரு ஒரு நோயை சரி பண்ணும், பூண்டு ஒரு நோயை சரி பண்ணும். ரெண்டும் ஒன்னா சேரும் போது அது பல வலிமை பெறுதுன்றான் அந்த மூலிகை வந்து. ஆமா, வலிமை பெறுதுங்கிறாங்க. அதாவது பல ஒன்னா சேர்க்கும் போது அதுல உங்களுக்கு தான் வேதியியல் படிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி சொல்ல மாட்டாங்க. இல்ல என்னன்னா இந்த 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 இது இருக்குல்ல, இந்த இந்த சகோதரத்துவத்தோட இந்த அடி பண்பு, இந்த பண்பு வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல அவன் ஃப்ரெட்டர்னிட்டின்னு போட்டிருக்கலாம். அவன் எந்த காரணத்துக்கு அவன் போட்டான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அம்பேத்கரோட எழுத்துக்களை வந்து இது அது வந்து அவர் பிரான்ஸ்ல இருந்து நான் எடுத்தது இல்லை. இது வந்து இந்திய மண்ணின் ஆன்மா, இது புத்தரின் போதனையிலிருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நான் நம்புறேன். அதாவது இன்று நாம் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு இருக்கிற அதாவது வேதம், தர்மம், இத புராண கால இதிகாசங்கள், இதை பத்தியான ஒரு பார்வை நம்மகிட்ட இருக்கல. இதோட பெருமை, அதில் உள்ள வல்லமை, இதை பத்திலாம் நம்ம சொல்றோம். சிலவங்களுக்கு பிடிக்குது, சிலவங்களுக்கு பிடிக்காம இருக்கு. அதெல்லாம் அப்படி தூக்கி வச்சுட்டு மற்ற இலக்கியங்களோட மற்ற உலக தத்துவங்களோட பண்ணும்போது இந்த கடைசியில இருக்கிற இந்த இது இருக்குல்ல, இதுதான் எல்லாத்துலயுமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒண்ணு. அப்புறம் வந்து விட்டு கொடுத்தல், அதே மாதிரி இது ஆன்மீகம், இந்த அது வந்து அஹிம்சை, இந்த ரெண்டும் வந்து நம்ம ஊர்ல இருந்த ஒரு 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 இன்டென்ஸான ஒரு தாட் அப்படின்னு நான் நம்புறேன். இதை நீங்க மத ரீதியாக பார்த்தாலும் சரி, தத்துவ ரீதியாக பார்த்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது எங்கேயோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு 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 ஊடு நூலா உள்ளுக்குள்ள ஊடுருவி போயிட்டே தான் இருக்கு. நம்ம அதனாலதான் நான் அதுல இந்த சார் சொன்னாங்களா, யார் சொன்னா, நம்ம வந்து அதாவது யாருமே என் கடவுளை கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தோணலை பாருங்க யாருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒரு இது எங்க இருக்கும், உலகத்துல எங்கேயுமே இருக்காது. ஸோ கண்டிப்பா அது வந்து போற்றக்கூடியது. ஒரு ஒரு எப்பவுமே நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டிய ஒரு உணர்வு. அதுதான் சார். நீங்க அதே புக்ல முதல்ல கடவுள் வேண்டாம் அப்படின்னு மறுத்தது வந்து கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட அவர்தான் கடவுளை வேணான்னு சொல்லி பேசினார் அந்த சபையில. அப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இது இருக்கணும். அதாவது நான் தான் திருப்பியும் பர்மாக்கு வரேன். ஏன்னா பர்மாக்கு எதுனா அடுத்த புத்தகத்துக்காக நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த புத்தகத்தின் காணாமல் போன தேசங்களும் படிச்சேன் நான். சரி 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 சரி. ஸ்லோவாக்கியா எப்படி அது நாடு உருவாச்சு, கிழக்கு ஜெர்மனி எப்படி மறைஞ்சிச்சு, இதெல்லாம் போட்டிருக்கீங்க, சிறப்பா போட்டிருக்கீங்க. அதாவது இந்தியாவுடைய வேத புத்தகம் அப்படின்னா அது வந்து அரசியலமைப்பு சட்டம் தான். ஏன்னா இல்லைன்னா ஒரு தெலுங்கனாவோ தமிழனாக ஒரு மலையாளியாக ஒரு இந்திக்காரனா உணர வைக்கிற ஒரு சூழலை எல்லாற்றுக்கும் ஒரு இந்துவா ஒரு கிறிஸ்டினா இஸ்லாமியனா உணர வைக்கிற எல்லாத்தையும் உடைச்சு ஒரு இந்தியனா உணர வைக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம். ஆமா, இல்லைன்னா 70 வருஷம் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கட்டக்கூடிய ஒரு கயிறுன்னு பாத்தீங்கன்னா அது அரசியலமைப்பு சட்டம் தான். ஆமா ஆமா ஆமா. இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டவங்க இந்தியர்கள் அப்படி இல்லைங்களா? அதை பத்தி யாரும் புரியாம, யாருக்கும் தெரியாம, ஆனா அது எல்லாத்துக்கும் ஏற்றதா இருக்குங்கிறதான அர்த்தம் இல்லை. அதை எல்லாரும் படிச்சுக்கிட்டா நம்ம வந்து அதுபடி நடத்துறோம் இல்லைங்களா? அரசியல் நடக்குது, அரசாங்கம் நடக்கிறது, ஒரு செயல் திட்டங்கள் நடக்குது. ஏதோ ஒரு வகையில நம்மளை வந்து பாதிக்காம தானா பிறந்து தானா சாகிற அளவுக்கான ஒரு 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 வாழ்க்கை முறை இங்க இருக்குல்ல. அதான் திருப்பி நீங்க திருப்பி சொல்லுங்க. சரவணன்யா, அதாவது நீங்க வந்து உங்க நூல் ஒரு இடத்துல ஒரு வரி எழுதியிருப்பீங்க. என்னன்னா, இதுவரையிலும் எங்களுக்கான சட்டத்தை வந்து இறை தூதர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மன்னர்களும் வெளிநாட்டாரும் எழுதினாங்க, அவங்களுக்கு நன்றி. இனிமேல் எங்களுக்கான சட்டத்தை நாங்க எழுதிக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்ணுவீங்க. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இறை தூதர்களும் ஞானிகளும் எழுதும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒண்ணுமே இல்லாத வாய்ப்புகள், நாங்க வீட்டுல தான் மாற்றுத்திறனாளிகளும் அவங்க வந்து இறைவனுடைய படைப்பு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஆனா நமக்கான சட்டத்தை நம்ம எழுதின போதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கி இன்னைக்கு நாங்க நல்ல நிலையில ஓரளவு. அது அந்த அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத யோசிச்சு பாக்குறேன். நீங்க அந்த சொல்ல ஏன்னா அந்த இறை ஞானிகள் எங்களுக்கான சட்டம், எங்களுக்கான வாய்ப்பு அந்த சட்டத்துல இல்லைன்றதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். சரவணன், ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு திருத்தம் தான், ஒண்ணும் இல்ல. காந்தி பேரை சேர்க்கறதுக்கு ஓட்டுரிமை ஓட்டுக்கு விடல. அதை
ஆமா கடவுள் பேரை தான் ஓட்டுக்கு விட்டாங்க. ஆமா காந்தி வந்து கடவுள் கிருபலானி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேணாண்டாரு ஓட்டுக்கு கிருபலானி. வேணாம் ஆமா அப்படின்னு ஆமா கிருபலானி வந்து பயங்கரமான பேச்சு பேசுவாரு, சிலருக்கு சரியா பேசியிருக்காரு ரொம்ப இது. ஆனா பயங்கர அரட்டரா இருந்திருக்காரு அந்த இதுல பாத்தீங்கன்னா அவரோட பேச்சு அடிக்கடி வரும், எல்லாத்துக்கும் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாரு பேசுவாரு. அரசியலமைப்பு சட்டத்துல சொல்றது மாதிரி இன்னும் கொஞ்ச காலத்துல ரூபா நோட்ல இருந்து ஆளை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முகவரியில வைக்க கூடாது மாதிரி ரூபா நோட்ல வைக்க வாய்ப்பு கூடாது. இல்ல இருக்கு. அதாவது நீங்க என்ன பார்க்கணும்னா அந்த முகவரியில சொல்லப்பட்டத அதாவது என்னன்னா அந்த ஆன்மாவை சிதைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அது வந்து காலப்போக்கில் இல்ல மாறினா இல்ல இந்தியாவுக்கு நல்லது. காந்தியடிகளின் அதாவது அந்த நம்ம சுதந்திரம் அடையும் போது ஒருத்தருக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. காந்தியடிகளின் தீவிர பக்தர்கள் எல்லாரும் வந்து இந்த சுயராஜ்யம் கனவு இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்னா ஒரு கிராமங்களும் ஒரு சுயராஜ்யங்கள், அங்கேயே எல்லாம் அங்க பயிரிட்ட பொருட்கள் அங்க உள்ள இதுக்கு அப்படி செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் ரூரல் செட்டப், அப்படி இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்களும் அப்படி இருக்கும். அப்புறம் அங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு 10 கிராமத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு தலைவர், அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு தலைவர், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் உருவாக்குனாங்க. மாநிலம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே அவங்க வந்து கனவுல வைக்கல. மொழி வாரியான மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரல. இது வந்து பிற்பாடு தான் இது வருது. இது வந்து இந்த காந்தியடிகளை பின்பற்றும் தீவிர பக்தர்களுக்கு அது ஊப்பு இல்லை, அதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. இது என்ன நீ வந்து அமெரிக்கா மாதிரி ஆக்குற, இது என்ன நீ வந்து பிரிட்டன் மாதிரி ஆக்குற அப்படின்னு அம்பேத்கர் மேலேயே ரொம்ப கோவப்பட்டாங்க. ஆனா அம்பேத்கர் அதுல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஜாதி ஏற்றத்தாழ்வை ஊக்குவிக்கிறதே கிராமங்கள் தான். அந்த கிராமங்களே அர்பனைஸ் ஆக்காம இது வந்து செயல்படாது இந்த ஊரு அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருந்திருக்காரு. ஸோ அதனால அதை உடைச்சதுல அதுல அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் அது அவரோட பேர் வேண்டாம் அப்படின்னு கூட அதுல ஒருத்தர் பேசிப்பாரு. அதாவது அந்த இடத்துல அழுகி போன அரசியல் அமைப்பு சட்டத்துல ஏன் பேரை வைக்கிறீங்க ஆமா 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 இல்ல அப்புறம் அந்த அளவுக்கு இதையும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்கிறக்காக அந்த அந்த சொல்லையே அப்படி போட்டேன். இது அவரு சொன்னதை போடுறோம், வேற என்ன. ஆமா ஆமா அதனால அதையும் சொல்லியிருக்கு. பல பேர் பல காரணங்களை சொல்லி இருக்கலாம், தவிர்த்திருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துலதான் பெருமையுடைய தேசம்னு சொல்றோம் நம்ம. சரி சரி கரெக்ட். இப்ப நம்ம நாட்டை பற்றிய தகவலாம் நீங்க ஒரு வலைதளத்துல இருக்குன்னு, இப்ப மற்ற நாட்டை பற்றிய தகவலாம் சேகரிச்சீங்களே, அதுவும் இந்த வலைதளத்திலே இருக்குங்களா இல்ல அதை எப்படி சேகரிச்சீங்க? இப்ப வந்து அது புத்தகத்திலே இருக்குது, சில புத்தகம் இருக்குது. அப்புறம் வலைதளங்கள்ல வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி பெரிய ஸ்டடி உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் ஸ்டடி, கான்ஸ்டியூஷன் லா, இன்டர்நேஷனல் கான்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்குள்ள எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க. இதை பத்தி தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா கான்ஸ்டியூஷன் சாஃப்ட்வேர், ஒரு நாட்டை உருவாக்க சாஃப்ட்வேர் இல்லையா. ஸோ அதனால அதை வந்து படிச்சுட்டே இருக்கேங்க. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த இப்போ சமீபத்தில் நான் வாசித்துட்டு இருக்கிறத நான் சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து ஒரு பொருள் வந்து இப்போ இந்த சூழலை தானே நம்மளை உருவாக்குதுங்கிறாங்களா சார் சொன்ன மாதிரி. இப்போ இந்த ட்ரம்ப் வந்து இப்போ எல்லாத்தையும் வெளியே அனுப்புறாருல, இமிகிரண்ட், இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்னு. பிறப்பால் எனக்கு வந்து இங்க யாருக்கும் குடியுரிமை கிடையாது. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படி இப்போ ஒரு சட்டம் திடீர்னு அப்படி போட்டிருக்காரு. இப்போ ஒருவேளை அங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அமெரிக்கா அது அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கொடுக்காது, குடிமகனா ஏற்றுக்காது. அப்போ அந்த அந்த யாரு, அந்த அந்த குழந்தை யாரு? செயற்கையா வந்து அகதிகளா மாற்றப்படுறாங்க இல்லைங்க சார் உடனே. அகதி அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு நாட்டை சேர்ந்தவங்க, ஆனா அந்த நாட்டுல இல்ல யாருன்னு கேட்டீங்களா, அவன் வந்து தேசமற்றவரா இருக்கிறாரு அப்படி பாத்தீங்கன்னா. ஏன்னா அந்த நாட்டிலயும் அவருக்கு இல்ல குடியுரிமை, அங்கதான் பிறந்தாரு, இந்த நாட்டிலயும் அவரை சேர்க்க முடியாதுல்ல, அது தேசமற்றவரா வருது. அதான் அகதியும் கிடையாது. நம்ம அகதியும் கிடையாது, அது வந்து அகதி கிடையாது. அகதினா ஒரு நாடு இருக்கு, அகதி. அப்ப இவங்க வந்து நாதியற்றவர்கள், ஸ்டேட்லெஸ். இது வெறும் ஸ்டேட்லெஸ் பீப்புள். 130 மில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க வேர்ல்டு ஃபுல்லா, ஸ்டேட்லெஸ். சார் அதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா அவங்களோட டயஸ்போராவும் சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற பீப்புளை ஒரு ஸ்டேட்
வித் ஸ்டேட் பீப்புளா மாத்துறதுக்கு இந்த உலகத்துல உள்ள எந்த அரசியலமைப்பு சட்டத்திலையும் இடம் இல்லை. நீங்க ஒரு நாட்டுல இருந்து குடியுரிமையில இருந்து இன்னொரு குடியுரிமை மாறலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாத இருந்து எப்படி மாற முடியும்? அப்போ இதை குறித்து நான் இப்ப வாசித்துட்டு இருக்கேன். அடுத்த புத்தகம் அதை குறித்து தான் இருக்கும். அதுதான் நான் வந்து சட்டத்தை அவர் கொண்டு வரதுக்கு என்ன சார் காரணம் சொல்றாரு ட்ரம்ப்? குடியுரிமை அமெரிக்கன்ஸ் ஃபார் அமெரிக்கா, இவங்களாலதான் இந்த நாட்டுல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஹிட்லர் சொன்னார்ல, யூதர்கள் வந்து உங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க, சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க. இங்க இந்துத்துவ பெட்டிட்டு மத்தவங்களை போலரைஸ் பண்றாங்க இல்லையா? அதேதான் கரெக்டா சொன்னீங்க. இல்ல இதுதான் இப்ப இதெல்லாமே வந்து இப்போ இல்ல அதுக்கு நீங்க ட்ரம்ப்புக்கு எல்லாம் போக வேண்டாம். இந்த இப்ப நம்ம 2020 நடந்தது, 2022 23 நடந்தது ரோஹிங்கியா மக்களோட சிட்டிசன்ஷிப் கொடுங்கினது. 1982 அவர் ரூல் போட்டு சிட்டிசனா இருந்தா பர்மால யாரெல்லாம் அப்படிங்கும்போது அவங்க அதுல வரல. அவங்க வர்றாம இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி 1970 அவங்களுக்கு எதையோ பண்ணி அவங்ககிட்ட உள்ள ஐடி கார்டெல்லாம் பிடுங்கி அப்படி வச்சு இப்போ அவங்களுக்கு நாதியற்றவர்கள் தான் ரோஹிங்கியா முஸ்லீம். அவங்க எல்லாரும் அவங்க கதை பாத்தீங்கன்னா பரிதாபம். அவங்க வந்து இந்தியா ஆமா ரோஹிங்கியா மியான்மர் தேசத்துல ஆமா ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்து நம்ம மக்கள் எப்படி தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு போய் தேயிலை தொழில வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி அவங்க அங்க போய் அரிசி நெல் விளைவிக்கிறதுக்கு போனவங்க. இப்போ இந்தியா பர்மா எல்லாம் ஒன்னா இருக்கும் போது இவங்க அங்க போனது பங்களாதேஷ், இன்றைய பங்களாதேஷ் இருக்குல்ல, அங்கிருந்து ஒரு பகுதியில இருந்து அங்க போயிருக்காங்க. அவங்க அங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க. இடையில என்னெல்லாம் நடந்துச்சு, இந்தியாவும் பர்மாவை பிடிச்சாங்க, அப்புறம் பர்மாவை பாகிஸ்தானையும் பிடிச்சாங்க, அப்புறம் பாகிஸ்தான்ல பங்களாதேஷை பிடிச்சிட்டாங்க. இப்போ எங்க போவான்? இந்த தேயிலையில வேலை செய்ய போன இலங்கை தமிழர்கள் இல்ல அதுக்காவது இங்க ரூல் இருக்கு. 1986 முன்னாடி இந்தியாவுக்கு வந்தா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் ஆகலாம். அது ஒரு மலைய தமிழர்கள் வரலாம் அப்படி ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. 1986 மேலன்னா ஏன்னா அது வந்து ஈழத்தமிழர்கள் சார். அதான் லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தம் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்காக தான் இந்த சிஏஏ கொண்டு வந்து அவங்களை எல்லாம் தடுத்து வைக்கிறது, அருணாச்சல பிரதேசம் அந்த பகுதியிலே நிறுத்துறதுக்கான. ஆமா அப்ப அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேரா எவ்வளவோ இருக்காங்களாம் நாதியற்றவர்கள். அசாம்ல, அருணாச்சல பிரதேஷ்ல, மணிப்பூர்ல. இப்ப இவங்களுக்குலாம் வந்து சிட்டிசன்ஷிப் இருந்ததை ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப புதுசா வந்த என்ஆர்சில குடியுரிமை சட்டம் திருத்தம். ஆமா அப்போ இப்படி அரசியல்கள் மூலமாக சட்டம் இயற்றுவதன் மூலமாக ஒரு மனிதனை நாடு உள்ளவனாகவும் நாடு அற்றவனாகவும் ஆக்க முடிகிற வல்லமை வந்து அந்த சாப்ட்வேருக்கு இருக்கு. அப்போ நம்மளோட அரசியல் புரிதல், நம்மளோட அரசியல் தேர்வு எவ்வளவு நுணுக்கமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? கண்டிப்பா சார். இன்னைக்கும் தமிழர்கள் இந்த செங்கல்பட்டு முகாம, திருச்சி முகாம நீங்க கரெக்டா பாயிண்ட் வந்து இலங்கை தமிழர்கள்னு சொல்றோம், ஈழத்தமிழர் சொல்றோம். அவங்களுக்கு நாடு கிடையாது, தேர் ஸ்டேட்லெஸ். நம்ம ஊர்லயே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்து வச்சவங்க தமிழக அரசு இங்கு ஆண்டு கொண்டு இருக்கும் அரசு, கடந்த 60 ஆண்டுகளை ஆண்டு கொண்டு இருக்கும் மாறி மாறி ஆண்டு கொண்ட அரசு அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. ஒரு பட்ஜெட் வாசிக்கும் போதும் ஒரு திட்டத்தை அவங்க சொல்றாங்க. இந்த இலங்கையிலிருந்து வந்தவங்களுக்கு இது பண்ண போறோம், இவங்களுக்கு இது பண்ண போறோம். அவங்களுக்கு கல்வி, மருத்துவம், கல்லூரி வரைக்கும் அவங்க படிக்க முடியும். ஓட்டுரிமை கிடையாது, அரசு வேலை பண்ண முடியாது, சொத்துரிமை கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது. அந்த முகாமிலே சூழல் இருக்குல்ல, இல்ல வேலை கிடைக்காது, வேலை கிடையாது. அதான் வேலையும் கிடையாது. ஆமா, அவன் எம்டெக் படிச்சிருப்பான், படிக்கிறான் சார். வேலைன்னா அரசு வேலை கிடையாது, அப்படி இருக்கலாம், அன்றாட கூலி இருக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு இடம் கணக்கு எடுப்பாங்க வந்து. அப்ப வந்து அவங்க வந்து ஆஜர் பண்ணுவாங்க. இலங்கை தமிழர் அல்லாத தமிழர்கள் அவங்க திருமணம் செய்யறது அதுல நிறைய கட்டுப்பாடு அது குறிச்சு நான் தேடணும் சார். அது நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், 2-3 பேர்ட்ட போய் பேசணும். அதுவும் புத்தகத்துல வரும். அது குடியுரிமை வருதுன்னு சொல்றாங்க சார். இங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து
இல்ல அது இந்திய எவ்வளவு திருமணம் எளிதில் வந்து நடக்குமான்னு தெரியல என்ன சார். அவ்வளவு எளிதில் என்ன சொல்றா அதுல எண்ணுவாங்கங்கிறாங்கல்ல, முகாம்ல எண்ணுவாங்க அதான். இல்ல ஒருவேளை கல்யாணம் இங்க அங்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆண், பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லைங்க மகேந்திரன். இங்க ஆமா இருக்கிற ஒரு இல்ல அங்க இருக்கிற ஆணோ ஆண், இங்க ஒரு பெண்ணையோ அப்படி எடுத்துக்கலாம். ஆஹ் மாறினாங்கன்னா ஆஹ் அவங்க குடியுரிமை பெற்றுருவாங்க. அப்படி அப்படி இந்தியாவுல இருக்குது. அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அப்படி அங்க யாருக்கா இருக்கிற நடந்திருக்கா, ஒரு அதை பெண் இப்ப வந்து ஆராயணும். இங்க ஆமா ஆமா அங்க இருக்கிற ஒரு பெண் அகதி ஒரு பெண் வந்து இங்க இருக்கிற ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிட்டா அவங்க வந்து இந்திய சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம். இல்ல இன்னொரு கதை சொல்லட்டுமா? இப்ப நேபாள், குவைத்து, பர்மா, இன்னும் ஒரு 10-15 நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள்ல அங்குள்ள பெண்களை திருமணம் செய்வது மூலமாக நீங்க குடியுரிமையை எடுக்க முடியாது. ஓ அப்படி இருக்கா? அப்படி இருக்கு. பெண் வழி குடியுரிமை, பிறப்பு குடியுரிமை ரத்து. அப்ப ஏன்னா அதுதானே ஒரு முக்கியமான ஆவணப்படுத்துதல், முக்கியமா தேசமயமாதுங்கிறப்ப அதுக்கு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு நுணுக்கமா யோசிக்கிறாங்க பாருங்க, சும்மா கிடையாது. அப்போ இல்லாடிங்க சார், ஒரு தேசத்தை முடக்கிறது, ஒருத்தவங்களோட உரிமையை பறிக்கிறதுனா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கிறது. அது வந்து எப்படின்னா எப்படி ஆகுதுன்னா, இங்க கேக்குறேன், இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். இங்க இருக்கிற இலங்கை முகாம்ல இருக்கிற பெண்கள் மூலமாவது அவங்களுக்கு ஒரு ஒரு விடிவு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றீங்க. வேற நாடுல அதுக்குமே தடை அப்படி வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப அதான் இவனு சொல்றான். இப்ப வந்து நம்ம இவரு சொல்றது இருக்காருல, ட்ரம்ப் சொல்றது அப்படிதான். நீங்க வந்து இங்க உள்ள ஒரு லேடியை கல்யாணம் பண்றது மூலமாக பிறக்கிற பிள்ளைக்கு நான் வந்து சிட்டிசன்ஷிப் தரமாட்டேன் அப்படிங்கிறது அதுதான். அது அவ்வளவு சிசேரியன் பண்றாமா சார்? 20க்குள்ள என் குழந்தை எப்படியாவது கொடுத்துருங்கன்னு 7.5 மாசம் 8 மாசம் இருக்கிறவங்க கொடுமை. இல்ல அந்த பெண் அமெரிக்காவா இருந்தாலுமே அந்த ஆண் இந்திய வம்சாவளின்றதுனால பிற நாடுன்றதுனால தரமாட்டாங்களா உரிமை? தரமாட்டாங்க. ஆனால் ஒரு அமெரிக்க ஆண் வேற யாரையாவது பெண்ணை அப்படி இல்லை சார். அதாவது அப்படி இல்லைங்க. அது எப்படின்னாக்க அமெரிக்கா ஆண் இல்ல அவர் கொஞ்சம் இதுவா சொல்றாரு, அதனாலதான் நான் சொல்றேன். அமெரிக்கால இருக்கிற குடியுரிமை பெற்றவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க வேறொரு நாட்டை சார்ந்தவங்களை கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி குழந்தை பிறந்தா அது இல்லீகல் கிடையாது. அவன் என்ன சொல்றான், யாரோ ஒருத்தர் அமெரிக்க சிட்டிசன்ஷிப் இருக்கணும். அப்படி இல்லாதவங்களும் குடியுரிமை பெற்றாங்க இதுக்கு முன்னாடி. எப்படின்னா இங்க இருந்து வேலை செய்ய போவாங்க, 2 பேர் ஆணும் பெண்ணும் 2 பேருமே விசால தான் போவாங்க, அந்த வேலை விசால போவாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா கூட அங்க குழந்தை பிறந்ததுனால அவங்க இவங்களுக்கு குடியுரிமை கிடையாது, குழந்தைக்கு குடியுரிமை உண்டு. அது இப்ப கிடையாதுங்கிறான். பிறப்பின் அடிப்படையில குடியுரிமை கிடையாதுங்கிறான். அதனாலதான் நான் சொல்ற கேஸ் வந்து குவைத்து, நேபாள், பர்மா அங்க உள்ளது. அங்க உள்ள பெண் அந்த குடியுரிமை பெற்ற ஒரு பெண்ணா இருந்தாலும் அவங்க மூலமாக நீ குடியுரிமை பெற முடியாது. குவைத்துல மட்டும் 35,000 பேர் பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நாதியற்றவர்கள், ஸ்டேட்லெஸ் பீப்புள். அது இதோட சார் இந்த ஆப்பிரிக்க நாடு அந்த மாதிரி நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இதோட ரொம்ப தீவிரமாவும் படுமோசமா இல்ல அங்கெல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனை வராது. ஏன் கேளுங்க, ஏன்னா அங்க ஒரு நாடு, தேசம், இப்படி இது சட்டம் இது இப்படிலாம் ஒழுங்குபடுத்தல. ரொம்ப சட்டங்கள் ஒரு ஃப்ளூயிடா இருக்கும்போது இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்னது, எல்லை கோடுகள் வந்து ஃப்ளூயிடா இருக்கும்போது நோ ப்ராப்ளம். எப்போ ஒரு கராராக கட்டமைக்கும் போது வந்து இது ரொம்ப அவசியமாயிருது. ஆனா அது கட்டமைக்கப்படாம இருக்கிறதும் பெரிய ஆபத்து தானே சார்? ஆமா, அதுவும் ஆபத்து தான். ஆமா, அதுவும் ஆபத்து தான். ஏன்னா அவங்கள யார் வேணாலும் பாண்டட் லேபர்ஸ் இன்னும் அந்த பிளாக் ட்ரேடிங் பண்றது மாதிரி. ஆமா, இப்போ இதே மாதிரி மலேசியால ஒரு தீவு சபா அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அது வந்து பிலிப்பைன்ஸ் பக்கத்துல வந்து பிலிப்பைன்ஸ்ல சண்டை போடும்போது இங்க வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ பிலிப்பைன்ஸ்காரனும் ஏத்துக்க மாட்டேங்கான், மலேசியாக்காரனும் ஏத்துக்க மாட்டேங்கான். அவங்க ஒரு மாநிலத்துல அப்படி அவங்களாம் வாழ்ந்து அப்படி இருக்காங்க. அது வேற எங்கேயும் போக முடியாது, அங்கேயே சுத்தி அப்படி. அவங்க என்ன மாதிரியான கரன்சி, எந்த நாட்டோட கரன்சி எல்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியாது? இல்ல கரன்சி யூஸ் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நீங்க வந்து அங்க ஒரு வேலை பாக்குறீங்க, அந்த வேலைக்கு வந்து கூலி கிடைக்குது, அது வந்து அந்த நாட்டோட ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும், ஆம்பிவலண்டா இருப்பாங்க. நோ வேர் கண்டிஷன் இங்க கிடையாது, அங்கேயும் கிடையாது. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பர்த் சர்டிபிகேட் இருக்காது, ஒரு மேரேஜ் சர்டிபிகேட், கொடுமையான வாழ்க்கை இல்ல. ஆமா, ஒரு ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. அப்ப இப்படியும் ஒரு சூழலை வந்து இந்த தேசம் அப்படின்னு இந்த வரையறுக்கும் போது இது உருவாகுது. இது தவிர்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது. ஸ்கூல் போக முடியலனாலே அடுத்த தலைமுறைக்கான கல்வி அங்க அழிஞ்சு தலைமுறை அங்க உருவாகுமா அப்படின்ற சந்தேகமே வந்துடுது இல்ல. ஆமா.
ஸோ இதை குறித்து தான் படிச்சுட்டு இருக்கேன். அது ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு படிக்க பார்த்து. பார்ப்போம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள் சார், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சார். நேரத்தை ஒதுக்குனது. நாங்க படிக்கிறோம். என்கிட்ட பேசிக்கிட்டே தான் நீங்க சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ரிப்பரேஷன் பண்ண மாதிரி கேட்டுச்சு. இல்லை இன்னும் நான் சாப்பிடல. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? இதே டைம் முடிச்சிட்டோம் சார். இல்லை 8:30, இங்க 8:30 ஆயிட்டு. உங்களுக்கு தான் லேட்டு. ஓகே, இங்க நாங்க 11. ஆமா ஆமா. சார் நம்ம இல்லை இது சார் மகேஸ்வரன் சார் பேசுவாரா? ஒரு வார்த்தை இல்லையே. இருக்காரு இப்ப வணக்கம் வந்துட்டாரு. சார். நான் இப்பதான் லைன்ல வந்தேன். ஏன்னா எனக்கு இது இடையில சரி வேலை வந்துட்டு அதனால போயிட்டேன். அதுதான் அதனால தான் சார். நீங்க பேசலாம் சார் புத்தகத்தை குறித்து. ஆமாங்க. நான் வந்து இப்ப நீங்க நிறைய பேர் பேசினா எனக்கு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அதனால யூடியூப்ல நான் அப்புறமா பாத்துக்கிறேங்க. நன்றி அது நன்றி. நம்ம பாடத்துல இது வரைக்கும் படிச்சதுல நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருந்தாலும் சில விஷயங்களை நம்ம அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்காம முக்கியமான விஷயங்களை ஆனா கவனத்துல எடுத்துக்கிடாம போயிருப்போம். அதுல இந்த புத்தகத்துல குறிச்சு நான் வந்து ஒரு பெரும் பாக்கியமா கருதுறது என்னன்னா, எனக்கு முன்னரே இந்த புத்தகம் வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த நேரம் நான் அதை இப்ப படிக்கும் போதுதான் தெரிய வந்தது. ஒரு மக்களுக்கும் குடிமக்களுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம், அது ஒரு நெற்றி போட்டில் அறைந்தார் போல் சொன்னது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை எனக்கு படிக்கும்போது அதை எனக்கு புரிஞ்சுதுங்க. என்னன்னா, மக்கள் அப்படின்னா யாரை வேணாலும் சொல்லலாம். ஒரு குழுவா இருக்கிற ஒரு மாணவர்களை மக்கள்னு சொல்லலாம். ஆனா குடிமக்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதிகளோ இல்லைன்னா ஒரு அடிப்படை உரிமைகளை வந்து ஒரு சட்டம் கொடுக்கு அந்த வரையறுக்கப்பட்ட அந்த உரிமைகளை பெற்ற ஒரு அதிகாரமிக்க இடத்துக்கு வந்து அந்த மக்கள்ங்கிறவங்க வந்து குடிமக்களா மாறும்போது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு மிக பெரும் உண்மை. நம்ம படித்தோம், அதோட ஆழத்தை அறிஞ்சுக்கிறாத ஒரு உண்மை வந்து இப்ப எனக்கு வந்து நல்ல தெரிய வந்தது இந்த புத்தகத்துல. அதை வந்து நான் ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதை கொடுத்த நம்ம நிர்மல் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. நன்றி சார், மிக்க நன்றி. ஒரு கருத்து சொன்னா கூட அருமையான ஒரு விஷயத்த சொன்னாரு சார். சிறப்பான கருத்து அது. சார் நிர்மல் சார் இருக்காருங்களா? இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இருக்காரு. சார் இப்போ நீங்க அந்த ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிறதுக்கு நாதியற்றவர்கள்ங்கிற ஒரு டேமா பயன்படுத்துறீங்க. அது நாடற்றவர்கள்னா தேசமற்றவர்கள்ங்கிறத டேமா பயன்படுத்தாங்க. நாதியற்றவர்கள்னா அங்க அவன் வசதியாவே இருப்பான், சாப்பாடுக்கு இருந்து எல்லாமே இருக்கும். நாதியற்றவர்கள்ங்கிற டேம் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாதியற்றவர்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் அதீதமா இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ? இல்ல இல்ல, நாதியற்றவர்கள்னா இல்லாம அத என்ன நான் புரிஞ்சுக்கிறேன், என்னோட புரிதல் அப்படியா இருக்கும். நாதியற்றவர்கள்னா சார் ஆதரவற்றவர்கள், ஆள் இல்லாம ஒரே நாட்டுல கூட அவர் குடியுரிமை இருந்தா கூட இருக்கும், அவரை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம கேட்பார் ஏற்பாடு இல்லாம இருப்பார்ல. நாடற்றவர்கள் சரியான வார்த்தை தான். இல்ல, நாடற்றவர்கள்ங்கிறது சரிதான். ஆனா நாடற்றவர்கள்ங்கிறது வந்து என்ன பேரு, அது உணர்த்துது இமிடியேட்டா இல்லையா? ஆனா அதுக்கு பின்னால் இருக்கும் வருத்தங்களையும் வலிகளையும் அது உணர்த்தல. ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்ன பண்பு சரிதான் நினைக்கிறேங்க. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நம்ம ஊர்ல ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து தனித்து விடப்பட்டிருப்பார். அப்போ அந்த தனித்து விடப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஆதங்கத்திலேயே ஏதோ ஒரு சண்டையிலேயே அவங்க மனக்குமரல வெளிப்படுத்தும் போது என்ன சொன்னா, இத்தனை சொந்தக்காரங்கள் இருந்தும் நான் வந்து ஒரு நாதியத்தாளாயிட்டேன்னு ஒரு வார்த்தையை விடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு மட்டும் இருக்காது. அவங்களுக்கான குடியுரிமை இருக்கும் இல்லையா சார்? அதுதான் சொல்லுவாங்க. இல்ல, குடியுரிமை கிடையாது. இல்ல இங்க சார் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சார். இல்ல அதான் குடியுரிமை இருந்தும் அங்க தொடர்பு இல்லாமல் சொல்லுவாங்க நாதியற்றவர்கள். இல்ல நான் வந்து என்ன முடிவு பண்ணல. ஆனா நீங்க அந்த வலிய வேதனையை உணர்த்துறதுக்காக அந்த வார்த்தையை உளவியலா அவங்க அனுபவிக்கிற சித்திரவதைய நான் தெனக்கோட்டேன்னா உளவியலா அவங்க அனுபவிக்கிற சித்திரவதை, அந்த வேதனை சொல்றாரு. நாதியற்றவங்க சொல்லும் போதுதான் அது ஹைலைட் ஆகும்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா நாடற்றவர்கள்ங்கிறப்ப அது அவ்வளவு தூரம் போய் சேராது. அவங்க எதிர்கொள்ற வலி வேதனைனா இந்த வார்த்தையை தாண்டி வேற எதுவுமே சொன்னா சரியா போய் ரீச் ஆகுமான்னு தெரியல. இப்போ ஆங்கிலத்துல வந்து ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்லெஸ்ங்கிற வேர்டுக்கு நீங்க டிப்ளமேட்டிக்கா அப்ரோச் பண்ணீங்கன்னா இங்க எத்திக்கோ அல்லது லாஜிக்கோ கான்செப்ட் அந்த மாதிரி எடுக்க முடியாதுல்ல உங்களுக்கு. ஸ்டேட்லெஸ்ங்கிறது வந்து நாடற்றவர்கள், அவ்வளவுதான். அதுக்கு டேரக்டா நீங்க எங்கேயுமே அதாவது நாடற்றவர்கள்னு வார்த்தையை பயன்படுத்திட்டு அவங்க எங்க வாழ்வதற்கும் நாதியம் இல்லாம இருக்காங்க, நாதியற்றவர்களா இருக்காங்க அப்படின்னு சேர்க்கலாம்.
ஆனா நாடற்றவர்கள் தான் நேரான பதம். அவர் சொல்றது கரெக்ட் தான். நாடற்ற தன்மைங்கிறது ஒரு நாதியற்ற நிலை. ஆமா ஆமா, அது வந்து எழுத்தாளரின் ஒரு இது உணர்வு அதை சேர்க்கிறோம். இது வந்து அபிஷியலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நடத்தவர்னு அது இருந்து போட்டு நம்ம புத்தகத்துல எழுதும் போது இப்படி இப்படி தோணுது எனக்கு. அது இன்னும் நான் முடிவு பண்ணல. ஜஸ்ட் அதான் நீங்க அரசால் அறம் சார்ந்து பார்க்கும்போது அப்படி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். அறிவியல் பார்வையில பார்க்கணும். ஆமா, அது லீகல் டேர்ம் கிடையாது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா நிறைய பேசினோம் சார், சிறப்பா இருந்துச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். அந்த சுஜாதாவுடைய அந்த பாட்டு சொல்லி சுஜாதாவோட அது நல்ல கருத்து கேட்டு பாத்தீங்களா? பாட்டை நல்லா இருக்கும். ரோப் டெக்னீஷியன்ஸ் பத்தி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா சார், முடிஞ்சதுங்களா? இல்ல சார், அந்த ரோப் டெக்னீஷியன் புத்தகம் வந்து அது முடிஞ்சு வந்து இந்த நீலம் பதிப்பகத்துல வந்து ஒரு போட்டி நடத்துனாங்க ஒரு குறுநாவலுக்கு. அதுக்கு அனுப்பி வச்சேன். அவங்க அதை நம்ம தேர்ந்தெடுத்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பரிசு. இந்த புத்தகத்துல சொல்லிருக்கீங்களே சார், சொல்லிருக்கேன் லாஸ்ட்ல சொல்லிருக்காங்க. லாஸ்ட் போட்டிருக்கீங்களா? 20,000 ரூபாய் பரிசு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏப்ரல் மாசம் அந்த புத்தகம் வெளியிடுவாங்களாம். ஆமா, தலைப்பு என்ன சார் சொன்னீங்க? சாரி சார், தலைப்பு இடுக்கண் படினும். சூப்பர் சார், அழகா இருக்கு பேரு. ஆமா, இடுக்கண் படினும். அப்படின்னா இவங்க அகதி இந்த நாடாற்றவர்கள் அந்த புத்தகத்துக்கு முன்னாடி இதுதான் முதல்ல வெளியே வருது இல்லையா? ஆமா ஆமா, இது ஆமா ஆமா இதான். ஏன்னா அது எனக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு சார். அதை பற்றி நீங்க பேசினதே முதல்ல எனக்கு அந்த அப்படி ஒரு உழைப்பாளிகள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆபத்தான நிலையில பணியாற்றம் இருக்கிறாங்கிறதே நான் உங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் அந்த புத்தகம் வாசிக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியாது. அப்படி ஒரு ஆனா நிறைய பேர் தமிழர்களா இருக்காங்கிறது நிறைய பேருக்கு அது ஆச்சரியம். அந்த கரணம் தப்புனா மரணம்ன்ற நிலையில சார் எப்படி இந்த பணி சூழல்ல எப்படி படிக்கிறீங்க? எல்லாம் மனைவி மக்களோட சப்போர்ட் தான். நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை, நம்ம படுத்துறது இல்லை. ஏன்னா சில விஷயம் சார் சொன்னாங்கல்ல, யாருக்கு சொன்னா? செல்வம் சார் சொன்னாங்களா, ஒரு சூழல் வந்து ஒரு தீம் வந்து டைலாக் பேச ஆரம்பிச்சுன்னா மண்டைக்குள்ள போயிட்டுனா அது ஒரு பேய் மாதிரி இருந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம அது நான் சொன்னேன் சார் டைலாக். அது என்னன்னா அது என்னன்னா சார், எழுத்தாளர்கள் வந்து அதை அனுபவிச்சு எழுதும்போது தான் சார் அது நான் நிறைய உணர்ந்திருக்கேன். ஏன்னா அது அவங்க நிம்மதியா இருக்க விடாது, ஒரு அசுரமா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொசஸ்ட் மாதிரி ஆயிரும், எனக்கு ஒரு பேய் பிடிச்சு ஆட்டுற மாதிரி. அவங்க எழுதல வெளிப்படுத்தலைன்னா அவங்களுக்கு வந்து தூங்க வராது, சாப்பிட முடியாது, எல்லா விதமான உணர்வுக்கும் அவங்க ஆட்படுவாங்க. அது ஒரு டைலாக் நடந்துட்டே இருக்கும். ஒரு தரமான புத்தகத்தை கொடுக்க முடியும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கசடுகளை நீக்கி ஒரு அழகான போர்வையா கொடுக்கறதுலாம் டயலாக் நடக்காம வாய்ப்பு இல்லை சார். ஆமா, தொடர்ந்து ஒரு 10 நாளா அந்த பர்மா பத்தியே தான் படிச்சுட்டு இருக்கேன். பர்மாக்கே போயிரும் போல அப்படிதான் இருக்கு. பர்மா மியான்மார் இல்ல, அந்த மனநிலையோட இருக்கவங்க முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு. மியான்மார் இல்ல சார், ஆச்சரியமா இருக்கு சார். அது வந்து புத்தர்னா நம்ம ரொம்ப எப்படி ஃபீல் பண்றோம், ஒரு சாந்தம், ஒரு அமைதி, ஆனா ரத்தமா ஓடி தள்ளிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ வயலண்ட். எப்படி ஒரு அதுவும் அவ்வளோ பக்தியா இருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அது எப்படி அந்த நாடு போச்சு? அது இன்னும் பசலா இருக்கு. அது இன்னும் உள்ள போயிட்டே இருக்கு. அதுதான் மகேந்திரன் சார், அது வந்து சரியான தலைமை கீழே நாடு வரல. நல்ல தலைவர்கள் இருந்தா நாட்டை, நம்ம இந்தியாவே இன்னும் சரியான தலைவர்கள் வரணும். நல்ல தலைமை கீழே நாடு இருந்தா அது வந்து சரியா வரும் சார். இந்த யூஜிசி டிராஃப்ட் ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு சார். ஒரு நீங்க வாய்ப்பு இருந்தா அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஸ் பண்றப்ப புதிய கல்விக் கொள்கையா? அல்ல, புதிய கல்விக் கொள்கையில சார் யூஜிசி ஹையர் எஜுகேஷன் டிராஃப்ட் ஒன்று. அது வந்து நெட் வேணுமா, எப்படி என்ன பேராசிரியர் எப்படி நியமிக்கிறது, மாணவர்கள் அட்மிஷன் எப்படி, வைஸ் சான்சலர் எப்படி நியமிக்கலான்னு ஒரு ரொம்ப அபத்தமா எல்லாத்தையும் சீர்கெடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வர ட்ரை பண்றாங்க சார். வாசிச்சு பாருங்களேன் நீங்க. அது கூட ஒருவேளை அதுவே கூட உங்களை ஒரு புத்தகத்தை எழுத வைக்கலாம். அப்படி இருக்கு நிலைமை. ரொம்ப
ஆனா நிறைய மோசமா பேர் கல்வி எழுதிட்டாங்களா அதை பத்தி புதிய அது யாரு எழுதுனா? சார் அது புதிய கல்விக் யூஜிசி கொள்கை டிராஃப்டிங் வேற சார். புதிய கல்விக் கொள்கை வந்து அது நடக்கிறது, இந்த 2020ங்க. மாதம் நடந்துட்டு இருக்கிறது. இப்போ ரீசெண்டா இப்பதான் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு யூஜிசி ஒரு மாசத்துக்கு ஓகே, முன்னாடி வந்து பாக்குறேன் சார், பாக்குறேன் சார், பாக்குறேன். உயர்கல்வி உயர்கல்வியினுடைய எதிர்காலம் என்னவாகுங்கிற ஒரு ஆபத்தான ஒரு டிராஃப்ட் சார் அது. அப்ப நம்ம அந்த முகப்பு பத்தி பேசணும் இல்லைங்களா? முகப்பு அப்படிங்கறதெல்லாம் கல்வியில இருந்து முகப்பு பகுதிக்கு அதுக்கும் தொடர்பு இல்லாம என்னமோ ஒரு போக்குல போகுது சார். அது வாசிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட ஒரு புரிதலை கொடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்கள்கிட்ட இருந்து அந்த புரிதல் வந்து பரவலா போய் சேரணும். நீங்க வாசிக்கும் போது அது ஒரு எளிமைப்படுத்தி சொல்றீங்க இல்லையா? அதனால உங்கள்கிட்ட உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். கண்டிப்பா சார், தேங்க்யூ சார். இல்லை அது பர்மா பற்றி தொடர்றேன். அவங்க எல்லாரும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் 1000 பகோடாஸ் அப்படிங்கிறான். எல்லா ஊர்லேயும் அப்படி புத்த ஆலயமாக கட்டி வச்சு அப்படி வச்சுருக்காங்க. அவங்க அவ்வளோ சின்சியராக சாமி கும்பிட்றாங்க. ஆனால் ஒரு தனி நபராக அவங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க, ரொம்ப மரியாதையாக இருக்காங்க, நீட்டாக இருக்காங்க, வறுமையில் வாழ்ந்தாலும் செம்மையாக இருக்காங்க. அவ்வளோ இருக்கிறவங்க இவக்குள்ள இப்படி ஒரு ரத்த வெறி எப்படி அது அது அந்த தேசம் அப்படின்னு வரும்போது அவங்க அவங்க ஊரோட அவங்க அவங்க ட்ரைப்ஸ் அங்கே நிறைய 135 ட்ரைப் இருக்கு. அப்படி வரும்போது அப்படி ஒரு ஒரு வன்முறையை கையாளுறாங்க. ஆச்சரியமா என்ன சார், மலை தேசமா இல்ல காடு அந்த மாதிரி நிலப்பகுதியா? எப்படி எல்லாம் எல்லாம் இருக்குல்ல. இப்ப நான் எல்லாம் இருக்கு அங்க. அப்படி ஒரு வளமான பூமி அது. காடு இருக்கு, பெட்ரோல் இருக்கு, நீர் வளம் அவ்வளோ இருக்கு, நெல் அப்படி விளைஞ்சு தள்ளுது. அவ்வளோ சிறப்பான இப்போ நம்ம பிரிட்டிஷ் காலத்துல வந்து நம்ம ஊர் மக்கள் அங்க போய் வட்டி கொடுத்து அவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த ரங்கூன் ஏர்போர்ட் வந்து அந்த டைம்லயே ஏசியாவிலே பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் இருந்திருக்கு அந்த காலத்துல 1940ல. அதே ஏர்போர்ட் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அது வேற விஷயம் வைங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. அடிப்படையில் என்ன பிரச்சனை? அதனால இவ்வளவு ரத்த வெறியா மாறினதுக்கு இயற்கை வளம் தான் காரணமா இல்ல குறிப்பிட்ட மதமா? அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்ல, அது ஒரு எஜுகேஷன் இல்ல. அவங்க வந்து எனக்கு இன்னும் புரியலைங்க. அது நான் வந்து அதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு இல்லை, ஆனா எனக்கு புரியல எனக்கு இன்னும். they don't care அப்படிங்கிறது. அடிச்சுப்பாங்கல்ல, அதனால அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் யோசிக்கிறேன். ஒரு அப்படி ஏதாவது இல்ல, அவங்க வந்து டெமோக்ராட்டிக்கா ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா அவங்க மிலிட்ரி விட மாட்டேங்குது. ஆனா டெமோக்ராட்டிக்கா ஆனாலும் திருப்பி மிலிட்ரி வந்துருது. மிலிட்ரி வந்தா திருப்பி ஐ திங்க் அவங்க இதை யூஸ் டு ஃபைட் லைக் தட் ஃபார் சென்ச்சுரிஸ். ஐ திங்க் ஒரு அவங்க அந்த புத்தரை வழிபட்டாலும் அந்த புத்தருக்குள்ள அந்த ஒரு ஞானம் அவங்களுக்குள்ள போச்சா. இப்ப நம்ம ஊர்ல நம்ம சாமி கூடட்டாலும் நம்ம ஊர்ல உள்ள தத்துவமும் ஞானமும் நம்மளுக்கு வந்துருது எப்படியோ. நம்ம இல்லையா எப்படியோ இருக்குல்ல. அதான் அந்த யுகோஸ்லாவியா எல்லாம் சொல்லலாம். அந்த அமைதியை உருவாக்குறதுக்கும் ஒரு தத்துவம், ஒரு ஒரு செயல்பாடு நம்ம கண்ணுக்கு இல்லாமலே நடந்துகிட்டே தான் இருக்கு நம்ம ஊர்ல. போதுப்பா ரொம்ப எதுக்கு போட்டு அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிப்பாட்டிடுவோம். நம்ம எங்கேயாவது ஒண்ணு இருக்கலாம். அப்படி அப்படி எதுவுமே ஆச்சரியமா இருக்கு. யாரும் சொன்னாங்க தலைவர் அங்க வந்து இப்ப வந்து ஆங் சான் சூசி நோபல் பரிசு, அமெரிக்கான நோபல் பரிசு. அவங்களோட அப்பாவை தான் ஆங் சூசு நம்பர் ஆங் சாங். அவங்க அப்பா பேர் தான் முதல் 2 பேரு. அவங்க தான் ஆங் சூக்கி. அந்த ஆங்காங்கிறவர் தான் வந்து முதல்ல வந்து யூனியன் ஆஃப் பர்மா அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்து அவர் தான் இந்தியாவில் உள்ள கான்ஸ்டியூஷனை எடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் அக்ரி பண்ணி வச்சு கையெழுத்து போட்டு 135 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு நாடாக உருவாக்குறாரு. இதை உருவாக்குறதுக்கு துணையா இருந்தவர் வந்து சில தமிழ் பர்மியர்கள், இஸ்லாமிய பர்மியர்கள், ஆனா தமிழ் வம்சாவளியினர். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க தான் டிராஃப்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வராங்க. ஆனா அதை கொண்டு வந்து அடுத்த நாளே வந்து ஒரு மர்ம நபர் வந்து அந்த கேபினட் மினிஸ்டர் 8 பேரை காலி பண்ணிடலாம். இப்போ இந்தியா வந்து இருக்கு கேபினட் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர், நேரு. ஆமா ஆமா. இப்ப எல்லாரும் இருக்கும்போது வந்து ஒருத்தர் சுட்டுட்டோன்னா அந்த நாட்டை எடுத்துறதுக்காகும். எல்லாமே போயிருமே, அவ்வளவுதான். அது எங்க இருந்து கொண்டு பல இடத்துக்கே போயிடும், விழுந்துரும். ஆமா, அதுக்கப்புறம் அது ஸ்டெபிலைஸ் ஆக முடியல அந்த வண்டி. புரியுது சார். எப்படி எதனால நமக்கு கட்டுக்கோப்புங்கிறது நம்ம நாட்டுல உருவாக்கப்பட்டது, அதுக்காக தலைவர்கள் பாடப்பட்டது. அதெல்லாம் அப்போ
விலை மதிப்பற்றதா இருக்கு அது பார்க்கும்போது. அகிம்சைன்னு காந்தி சொன்னா கூட அதை ஏத்துக்கிற மனப்போக்கு கொண்ட ஆட்கள் நம்ம கிட்ட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்காங்கல்ல. ஆமா. இல்ல அதாவது நம்மகிட்ட எதுவுமே இல்லாத ஒண்ண நம்ம என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம். நம்மகிட்ட இருக்கும். அது வந்து ஆமா, அதை ஒருத்தர் இன்னொருத்த வந்து அதை தொலைக்கிதான் காட்டுறனே தவிர உங்ககிட்ட விதைக்கல. இங்கதான் நிர்மல் சார் தரிசிக்கிறேன் நான். இந்த கருத்துலதான் நிர்மல் பாக்குறேன் நான். நிறைய வாசிப்பு கொடுக்குற மெச்சூரிட்டி தான் சார். இல்லைன்னா அது இந்த புரிதல் வர முடியாது. இவன் இந்த பர்மாவோட 3 கான்ஸ்டியூஷனையும் சுத்தி அப்படி படிச்சுட்டே இருக்க. ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி மாத்தி ஆக்சுவலி இவங்களுக்குள்ள போட்ட அடியில தான் இந்த குரூப் பாவம் அது பாட்டுல உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு இப்போ அவங்க ஒன்றும் ரொம்ப திட்டமிட்டு எல்லாம் பண்ணல. அவங்களுக்குள்ள உள்ள நடக்கிறதுல இவங்க தனிமைப்பட்டுட்டாங்க. இவங்க ஏன்னா இவங்களோட அரசியல் அங்க அவங்களோட போர் பொலிட்டிக்ஸ், இந்த ரோஹிங்கியாவோட பொலிட்டிக்ஸ், ஒரு மைனாரிட்டியா இப்படி இருக்கும்போது ரொம்ப ஷ்ரூடா பொலிட்டிக்ஸ் பண்ணணும். நான் அதுதான் ஒரு லெசன் லேர்ன் ஃபார் இந்தியன் மைனாரிட்டி பீப்புளுக்கு. நிறைய இந்தியாலையும் அப்படி இருக்காங்க. அந்த மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸுக்கு வராம ஒதுங்கி திருப்பி மதத்துக்குள்ள போறது, அடையாளத்துக்குள்ள போறது, அதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் ட்ரைட்டு. ஒரு சாமி வந்து காப்பாத்தாது, கடைசியில ஒரு சாமி காப்பாத்தாது. அது என்ன மாதிரியான யுத்தம், என்ன ஆயுதமோ அதுக்கு எதிரான ஆயுதம் தான். அதுதான் ஆமா, அது நம்ம ஊரு வந்து நல்ல ஒரு இல்ல. இப்ப இவங்க வேற எந்த இவங்க சவுதி அரேபியால இருக்கிற முஸ்லிம்களோ ஆமா எல்லாரும் சகோதரத்துவம், எல்லாரும் வந்து எல்லாம் சாமி கும்பிடுவான், ஒன்னா சாப்பிடுவான். நாட்டுக்கு கத்தாரே கூட ரொம்ப வளம் ஓரளவுக்கு இருக்கிற ஆதரவு கரம் எதுவும் கிடையாது சார். எதுவும் ஒருத்தரும் கிடையாது. சீரும் அதுதான் மேட்டர். எல்லாம் சொல்லுவான், எல்லாம் சாமியுமா எல்லாம் சொல்லுவான். ஆனா நாடுன்னு வரும்போது அது பெரிய கோலம். அப்படி பண்ணிருந்தா இங்க ஹமாஸே பிரச்சனை இருந்திருக்காது என்ன சார்? ஆமா அங்கேயே பிரச்சனை வருது. அடுத்த குரூப் அந்த குரூப் அவங்க எல்லா இடத்துல இருக்காங்களே. ஓகேப்பா, நீங்களும் அண்ணன் தம்பியா நம்ம எல்லாம் சேர்ந்துக்கிட்டோன்னு சேர வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு சாமி கொடுத்தாங்க? புரிஞ்சுக்கணும், நிறைய பேசணும் சார். ஐயோ ஹலோ, இது கட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிய. என்ன ரெக்கார்டுன்னு வருது? ஏதோ என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்கிரீன் எல்லாம் அதே மாதிரிதான் எனக்கு காட்டுதுங்க. பண்டிதா சார், சரவணன் சார் ரெக்கார்டிங் சார். சரவணன் சார் ஒயிட் போர்டு ஷேர் பண்ணிருக்கீங்க, அதை எடுத்து விடுங்க. திடீர்னு எல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, ஒயிட் போர்டு ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணிடுறீங்களா பாண்டி? போதும்ல. இல்ல ரெக்கார்ட் இருந்தா கூட ஓகே சார். நான் அதான் ஒரு இடம் தான் சொல்றேன். ஆனா ஒயிட் என்ன ஒரு மாதிரி வருது, அதான் என்னன்னு பார்த்தேன் சார். சரவணன் சார், ராஜதுரை சொல்லி முடிச்சிடுறீங்களா? லைன்ல தான் இருக்கேன். ஆனா இது இல்ல ரெக்கார்ட் ஸ்டாப் போயிட்டு ஓகே சார், சூப்பர். அவங்க பேசுறாங்கல்ல, பேசிட்டு ரெக்கார்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணி விட்டுருமா? இல்ல நீங்க முடிக்கணும், முடிங்கன்னா உங்களுக்கு டைரக்ட். ஆமா டைம் ஆயிடுச்சு, போய் எடுத்துட்டோம். ஆமா, ஏன்னா எல்லாருமே நம்ம கரெக்டா பேசணும், அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்மளும் அதே மாதிரி முடிச்சிடும், அதனாலதான். ஆனா நம்ம பேசிட்டே இருப்போம், அது ஒரு விஷயம். நிச்சயமா சார், அவ்வளவு செய்திகள் இருக்கு இன்னும். விடிய விடிய கூட பேசலாம். இல்ல, முதல்ல பண்டிதன் சார் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதுதான் இந்த புத்தகத்தின் முதல் விமர்சனம். புத்தகத்தை எனக்காக நீங்க போய் வாங்கி அதை எல்லாத்துக்கும் சொல்லி இது மேல மகிழ்ச்சி. இன்னும் அதுவும் இல்லாம நீங்க எல்லாருமே ஆசிரியராக இருக்கும்போது நீங்களே சொல்லிங்க பேசும்போது, நான் மாணவர்களிடம் மற்றவர்களிடம் பரிந்துரைப்பேன் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள புத்தகத்துல கூட நான் கொஞ்சம் நெகட்டிவா எழுதியிருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் மதங்களை ரொம்ப கொஞ்சம் பேசியிருப்பேன், நம்பிக்கைகளை புண்படுத்திருப்பேன்னு. இந்த இதுல வந்து எதுவுமே அப்படி எழுதலை. ஏன்னா இது வந்து ஒரு நாட்டை குறித்து, அதுல வந்து நம்மளோட கருத்துக்கள் எதுவுமே போகக்கூடாது. அது வந்து அதனால அதை கட்டுப்படுத்தி தான் எழுதியிருந்தேன். அதனால இது வந்து மற்றவர்களுக்கு பரிசீலிக்கலாம் அப்படியான ஒரு புத்தகம் தான். ஒரு மற்றவர் நம்பிக்கையை எதுவுமே வந்து ஹர்ட் பண்ணாது. ஸோ அதனால தைரியமாக மற்றவர்களுக்கு பரிந்துரைங்க, பரிசு கொடுங்கள், மற்றவர்கிட்ட பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க சகாக்கள் புத்தகத்தை நான் என்னுடைய பிஹெச்டி கைடுக்கும் எங்க போஸ்ட் மாஸ்டருக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் படிச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு கொடுக்கணும்னு. அப்புறம் இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், புத்தக திருவிழாவோட அங்க ஒரு அரங்குல சகாக்களை குறித்து ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சு. நமக்கு தெரியாது, எனக்கு வேற ஒரு நண்பர் சொன்னாரு, உன் புத்தகத்தை பத்தி அங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்படி
ஆமா நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. சகாக்களை குறித்து மாற்றுத்திறனாளிகள் இல்லாம மற்றவர்கள். ஆஹா, ஆஹா. ஆமா ஆமா சிறப்பு சார், அதுதானே சிறப்பு. சார் சிறப்பு, பெரிய அதுதானே விஷயம் சார். வேணும். அதுதான் ஆமா ஆமா நம்ம உண்மை. அந்த புத்தகம் வந்து அவங்களுக்கு தானே, மாற்றுத்திறனாளிகள் கிடையாதுல்ல. அதனால நிறைய பேர் அந்த சகாக்களை பிடிக்கும். ஆனா அதுல நிறைய நானே இப்ப யோசிக்கிறேன், நம்ம ஏன் ரொம்ப கடவுளை பத்தி தான் பேசணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல, அது நிறைய வந்துட்டு சொல்ல வேண்டியது இருக்குதான் சார். அதெல்லாம் சிக்கல் இல்லை. ஆமா. சார் என்னன்னா அது அந்த மாதிரி சப்ஜெக்ட் அப்படி சார், கடவுளை பத்தி பேசாம நீங்க மாற்றுத்திறனாளிகளை பேசவே முடியாது சார். இல்ல அதனால என்ன ஆகுது அப்படின்னா, வாசித்தவங்க வந்து அதை கொண்டாட மாட்டேங்காங்க, அதை சொல்ல மாட்டேங்காங்க வெளியே. அது அவங்களோட ஈகோ தடுக்கும், அவங்களோட ஈகோ இல்ல அனுமதி. ஏன்னா இதை சொல்லும் போது நீயும் அதை என்டோர்ஸ் பண்றியா, நீயும் அதை ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குள்ள வந்துடுறாங்களே. அது எழுத்து, அது ஒரு சுமை மாதிரி. அது நானே எனக்கு இந்த எழுத்தாளர் பிடிக்கும் அப்படின்னா, அவர் எழுதுன இதெல்லாம் நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐயோ அது அவன் எழுதியிருக்கான், அது சிலது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிதானே நம்ம பார்க்கணும். ஆனால் அப்படி பார்க்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா நான் விருதுக்காக 2-3 இடத்துக்கு அனுப்பினேன். அரசு கொடுத்த ஒரு விருதுக்காக அனுப்பினேன். அதுல எல்லாத்தையும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கேட்டதுக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கையை குறித்து ரொம்ப கேள்வி கேட்குங்க. அப்போ தேங்க்ஸ்டா, உங்க விருதே தராம இருந்தது நல்லது அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அவங்க ரிஜெக்ட் பண்ணதுதான் ஒரு விருது சார், அவ்வளவுதான். விருது நல்லவனுக்கிட்ட அவங்க விருது தரல. இல்ல எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம் சார். இல்ல எழுதும் போது நேர்மையா எழுதணும்ல. ஆனா இதுல இந்த புத்தகத்துக்கு நேர்மையா அது தேவையில்லாம எதையுமே நான் செக்குலர் கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்திலே முடிச்சுட்டேன். ஏன்னா சிலவங்க வந்து இந்த செக்குலரை ப்ரூவ் பண்றதுக்காகவே கான்ஸ்டியூஷனை எடுத்து பேசுவாங்க. டிஃபரண்ட் டேபிளோட கான்ஸ்டியூஷன் சார் அது சகாக்கள் புத்தகம். ஆமா ஆமா நமக்கான எங்களோட கான்ஸ்டியூஷன் நீங்க அப்படியே அதை சேட்டர் பண்ணி கொடுத்தீங்க. அது என்னைக்குமே ஒரு தேடி புரிஞ்சுக்கிற நிறைய தெளிவு கொடுக்குற புத்தகமா இருக்கும் சார். இப்ப சில புத்தகங்கள்ல வந்து அந்த காலகட்டத்துல அது அது அவ்வளவு தூரம் போய் சேராது. அந்த வீழ்ச்சி வந்து நிச்சயமா இருக்கும் சார். இப்ப எல்லாத்தையும் நீங்க விரைவில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் காணாமல் போன தேசங்கள் 2018 எழுதுனா, ஆமா 18 எழுதுனேன். அதை வந்து இப்போ வந்து இந்த புதிய யுகம் தொலைக்காட்சியில் உள்ள புத்தக விமர்சகர் அவர் எடுத்து இப்போ ஒரு நிகழ்ச்சி பேசுறாரு. அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆமா அப்போ இவ்வளோ நாள் கழிச்சு அவர் கையில போயிருக்கு. இவ்வளவு ஒரு நிறைவு என்ன சார். ஆமா ஆமா நானும் பகிர்ந்திருந்தேன். நான் மகேந்திரன் சார் நம்ம இதில் பகிர்ந்திருந்தேன். போட்டிருந்தீங்க. ஆமா நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அவர் நல்லா பேசியிருந்தார். சிறப்பு சிறப்பு சார். மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி சார். சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பண்டிகை நீங்க தந்த புத்தகம் ஊர்ல இருக்கு, சரி கொண்டு வர முயற்சி பண்ணி அப்புறம் நான் வாசிச்சு நான் சொல்றேன். பாண்டியராஜன் சார் சார் பூங்கில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் சாருக்கு அனுப்பிவிட வேண்டியதுங்க. அதான் சார் அது அனுப்பணும் சார். அனுப்பல. அனுப்புங்க. சரிங்க சார் சரிங்க சார். ஏன்னா நீங்க சகாக்களுக்கு சொன்னீங்கல்ல, இத பரிசளிக்கெல்லாம் வந்து தயங்குறாங்கன்னு சொல்லி, கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகளை படிச்சா நீங்க அதை புரிஞ்சுட்டீங்க. புத்தகம்னா அப்படிதான் இருக்கணும். இது வந்து இதை வந்து நம்ம அப்படி ரொம்ப அப்படி எழுதிடக்கூடாது. இல்லை அதான் நான் சொல்லலாம், அந்த செக்குலர் அப்படிங்கிறத மையமா வச்சு எழுதுவாங்க. எதையும் மையப்படுத்திடக்கூடாது. அந்த கடைசியில நான் அதிகமா கொடுத்த அந்த உடல் பிறப்புறவு சகோதரத்து உணர்வு, அதுதான் அம்பேத்கரும் திருப்பி அதே தான் சொல்றாரு. இதுதான் பேஸ், இதுக்கப்புறம் தான் நீ எதனாலும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத திருப்பி சொல்லிட்டே இருக்காரு. அவர் ரிவர்ஸ்ல போவார். இது நீ உனக்கு ஃப்ரெட்டர்னிட்டி இல்லைன்னா உனக்கு வந்து ஈக்குவாலிட்டி இருக்காது, ஈக்குவாலிட்டி இல்லைன்னா உனக்கு லிபர்ட்டி கிடைக்காது, லிபர்ட்டி இல்லைன்னா உனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்காது. அது ரிவர்ஸ்ல போவார். அது உண்மைதானே சார். எல்லாரையும் சகோதரர்களா பார்த்துட்டு அப்புறம் எல்லாமே உடைஞ்சிரும்ல. ஆமா அதுதான் சார் எங்க பள்ளி காலத்துல அந்த கேள்வியை கேட்டாங்க. இல்ல அதான் அந்த கேள்வியை நான் அதுல எழுதலாம் நினைச்சேன். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்ப சொத்து கொடுப்பியா அப்படி எனக்கு அப்படி எழுதுனேன். ஆனா அப்படி இல்லை இந்த சகோதரத்துவம். ஏன்னா இதுக்கு இந்த சொல்லுக்கு சரியான நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் இல்லை. அதுக்குதான் இவ்வளவு நேரம் பேச வேண்டியிருக்கு. அந்த சகோதரத்துவம்ன்றது சுகத்தையும் துக்கத்தையும் மற்ற அவங்களோட நம்ம சேர்ந்து பகிர்ந்துக்கிறது தான் சார் சகோதரத்துவம். அவ்வளவுதான். இந்த சகோதரத்துவத்துக்கு அவ்வளவுதான். ஆமா
ஆமா அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய சந்தோஷங்களையும் இப்போ வெற்றி பெற்றப்ப அவங்க அந்த அந்த இது இந்தியன்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டோமோ அதே மாதிரி கஷ்டப்படும் போதும் நம்ம இந்தியன்ஸ் நம்ம இங்க வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறோம். ஆமா அதுதான் அந்த அப்போ அதை எப்படி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அதுவும் எனக்கு அது பிடிச்சமான இடம் அந்த இடத்துல. அப்போ மொத்தமா பட்டியலிடு, பீப்புள் அப்படிங்கிறதுக்கு தனிநபர், சாவரின் அப்படிங்கிறதுக்கு இது எதாச்சியா, இந்த சோசியலிசம்னா கேபிட்டலிசம், அப்படி மாத்தி மாத்தி போடு. இந்த எதிர்ப்பதம் ஆப்போசிட்ல இருக்கிறது எங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நீ ரொம்ப நல்லா இருந்தது. சுதந்திரம், எதிர்ப்பதம் வந்து அடக்குமுறை, சமத்துவம், ஏற்றத்தாழ்வு அருமையா கொடுத்துருக்கீங்க. சோசியலிஸ்டுக்கு ஏகாதிபத்தியம் கொடுத்துருக்கீங்க, அது கரெக்டுங்களா? அது சோசியலிசம் எக்கனாமிக்கல் முறை வேற, சோசியலிசம் அப்படிங்கிற அரசியல் முறை கொஞ்சம் வேறுபாடு இருக்குல்ல. சோசியலிசம் எக்கனாமிக் முறைங்கிறது வந்து இந்த எதுவுமே நேஷனல், எல்லாமே நேஷனலிஸ்ட் இல்லையா, அதே மாதிரியான இது. ஆனா கவர்னிங் சிஸ்டம்ங்கிறது வந்து ஏகாதிபத்தியம், ஒரு சோசியல் உணர்வுக்கு எதிரானது தானே. அப்படி ஆமா அப்படி. ஆனா ரொம்ப நுணுக்கமான வாசகர்கள் நீங்க எல்லாரும், பயங்கரமா குடுக்கறது வந்து எப்பவுமே மனசுல நிக்கும். அந்த குட் பேட் பைனரி பெர்செப்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சார், ரொம்ப ரூட்டடு. பார்க்கும்போது வேற மாதிரி அர்த்தப்படுனாலும் எடுத்து சொல்றதுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும் சார். அதே மாதிரி இந்த புது புத்தகம், இந்த ஸ்டேட்லெஸ் பீப்புளை பத்தி உங்களுக்கு யாருக்காவது எங்கேயாவது அறிமுகமோ இல்லை அதை பற்றி ஏதாவது சிந்தனையாக இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க. ஓகே, இது நிர்மலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே எனக்கு அனுப்பி விட்டுருங்க. நிச்சயமா சார், கண்டிப்பா சார் அனுப்பிடுறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். இந்த கூட்டம் மிக சிறப்பா இருந்துச்சு சார் உண்மையிலுமே. அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த அடுத்த புத்தகத்தை குறித்த அந்த உரையாடலும் மிக சிறப்பாக. உங்கள்கிட்ட ஒரு நிறைய தகவல், மகேந்திரன் சொல்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிறப்பா எளிமைப்படுத்தி அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில சொல்றதுல ஒரு எழுத்தாளரா நீங்க எங்க எல்லாரும் மனசுலயும் எப்பயுமே நின்றுட்டீங்க. ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார்.